ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த்துக்கான கிராசரி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பில் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் 2500 ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சில பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்பிக்கு ஆயில் இன்னும் ஒரு பாக்கெட் ஆயில் நான் அன்றைக்கி ஆடி அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் வாங்கிட்டேன். அதனால் ஒரு பாக்கெட்டு தான் வாங்கினேன். நான் போட்ட மாதிரி 3000 கிட்டே வந்திருக்கும். இந்த 500 வராதுக்கு காரணம் நான் பாத்ரூம் ஐட்டம் பினாயிலு, ஹார்பிக்கு, இந்த மாதிரி கோல்டு வின்னர் இன்னொரு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டேன் அன்றைக்கி. அதனால் அதை குறைச்சி ஒரு பாக்கெட் தான் எடுத்துருக்கேன். அதனால் இந்த அமௌண்ட் வந்திருக்கு எனக்கு. இது கண்டிப்பாக லைசால் வாங்குவோம். டீத்தூள் 1/4 கிலோ கண்டிப்பாக வாங்குவோம். இது ஒரு 1/4 கிலோ. பசங்களுக்கு ஹெல்த்துக்காக ரொம்ப இதுவாக இருக்காங்க பசங்க, ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க. அதனால் டாக்டரே கொடுக்க சொன்னாங்க 2 பிள்ளைங்களும். அதனால் டெய்லியும் ஊற வச்சு அவங்களுக்கு கொடுக்கலான்றதுக்காக வாங்கியிருக்கேன். இது முந்திரி திராட்சை இது வருது இல்லைங்களா, வரலட்சுமி பூஜை வருது. அதனால் அதுக்கு தேவைப்படும். அதனால் முந்திரி திராட்சை நெய் இதெல்லாம் பூஜை சம்மந்தப்பட்ட இதுக்கு தேவைப்படுங்காக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா வச்சுருந்தா பாப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இதெல்லாம் பூஜை ஐட்டம். வத்தி, கற்பூரம், தசாங்கம், வத்தி, ஜவ்வாது, சூடம் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது அப்படியே பூஜை ஐட்டம். இது விளக்கேற்றுற எண்ணெய் தனியாக இங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஹஸ்பண்டு. கொஞ்சம் நல்லெண்ணெய் தனியாக, பெருங்காயத்தூள், சோப்பு சும்மா எப்போயாவது கையில் துவைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. சில ட்ரெஸ்லாம் கையில் துவைப்போம். அதனால் இது ஒரே ஒரு சோப்பு. சபீனா, இது கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு பூஜைக்காக தான். எதுவுமே நெய்வேதத்துக்கு 2 4 வைக்கலாம். அதுக்காக இது வாங்கியிருக்கேன். பாசிப்பருப்பு ஏற்கனவே 1/4 கிலோ இருக்குது, வீட்டில் ஸ்டாக் இருக்குது. அதனால் 1/4 கிலோ மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் இது அவசியம் வச்சுப்பேன். 2 மாதத்துக்கு மேலே கூட வரும் எனக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ் அது மாதிரி செய்கிறோம், வடை சுடுறோம், எதுக்குன்னா எல்லாத்துக்குமே இந்த டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டு அது மாதிரி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் பத்தாது தான், ஒன்று வாங்கிட்டேன், 2 பாக்கெட்டு. இன்னும் 2 பாக்கெட்டு எப்படியா இருந்தாலும் ஒன்றாவது இல்லை 1 or 2 பாக்கெட்டு வாங்க வேண்டியது இருக்கும், பசங்க ஸ்நாக்ஸ் கேட்குறத பொறுத்து. அதனால் இது ஒன்று பற்றிக்கு வாங்கியிருக்கேன். வேணும்னா வாங்கிக்கலாம் காலியான பிறகு. இது பொட்டுக்கடலை 1/4 கிலோ, 1/2 கிலோ இது கடலைப்பருப்பு, 2 சேமியா பாக்கெட்டு. எமர்ஜென்சிக்கு மாவு இல்லாத டைமில் இதை நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். இதுவுமே என்ன தான், பாஸ்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது 2 டைம்ஸ் செஞ்சுருவோம் எப்படின்னு. அது பாதி போட்டுப்பேன். பாஸ்தா ரெசிபி கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். சூப்பராக இருக்கும். காய்கறி வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாம், போடாமலும் 2 விதமாக செய்யலாம். அதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யணுன்னா, மஷ்ரூம் இந்த மாதிரிலாம்னாக்கா பிள்ளைங்க விரும்பி கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் சின்ன பாட்டில் ஒரு சோயாவும், ஒரு சோயா சாஸு, ஒரு கெச்சப்பும் ஒன்று வாங்கியிருக்கேன். எப்பயாவது தான் யூஸ் ஆகும் இதெல்லாம். ஒரு துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கியிருக்கேன். பத்தாது தான், ரேஷன் பருப்பு வரும், அதுலேயும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஸ்க்ரப்பு, பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு. இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி. மிளகு இருக்குது வீட்டில், நல்லா ஜீரகம் மட்டும் வாங்கியிருக்கேன். இது வெல்லம் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். சரி, பொங்கல் வைக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கல, போகணும். அதுக்காக சரி நெய் வெல்லம்னா அதுக்காக தான். உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். இட்லிக்கு போடலாம் அரைச்சிட்டு. சால்ட்டு ஒரு பேஸ்ட். இது சரமாக தான் வாங்கிடும். பாட்டில் வாங்கினா பசங்க ஊற்றிடுறாங்க. கொஞ்ச நாள் தான் வருது, உடனே காலி ஆகிடும். ஒரு 10 days 15 daysலேயே காலி பண்ணிடுறாங்க. இதுனா அளவாக எடுத்து ஒரு ஷாம்பு பிரிச்சுக்கிறாங்க. பாட்டில் வாங்கி வச்சோம்னா, நான் ஸ்டார்டிங்லாம் பாட்டில் தான் வாங்கி வச்சுருந்தேன். அப்படியே எடுத்து அமைக்கி நல்லா நிறையவே ஊற்றி வச்சு வீணாக்கிடுறாங்க. அதனால் மாற்றிட்டேன். சரி, இந்த மாதிரி ரீஃபல்லாகவே வாங்கிக்கலாம்னு. எல்ஜி பெருங்காயத்துக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது போட்டுருக்காங்க. இது சில்லி பவுடர் ஒரு பாக்கெட். இது இதுவும் பசங்களுக்கு, பாப்பா கொஞ்சம் அனிமிக்காக இருக்கா, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டேட்ஸு இதெல்லாம் நிறையா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இது பசங்களுக்கு டெய்லி 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது 2 பிஸ்கட் டீக்கு தொட்டுக்கலாம்.
இது 2 ரொம்ப அதிகமாக ஸ்நாக்ஸில் எதுவும் அதிகமாக வாங்கலை. சரி காலைல டீ போட்டால் ஆளுக்கு 2 போட்டுப்பாங்க. என்னுடைய மந்த்லி க்ராசரி இது தவிர்த்து வேறு எதுவும் வராதுங்களா சிஸ்டர்னு கேட்டிங்கன்னா வரும். 1-2 பொருள் ஏதாவது இடையில பசங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த பொருள் ஏதாவது இல்லைன்னா ஒரு என்கிட்ட இருந்தால் செஞ்சு கொடுப்பேன். இல்லைன்னா ஒரு நாள் வாங்கி வந்து கூட ஒரு சில பொருள் இல்லாத பொருளை வாங்கி செஞ்சு கொடுப்பேன். சொந்த வீடு நாங்கள் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2 நாளுக்கு முன்னே ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி 40 lakhsக்கு ஜுவல் வச்சுருக்கேன் சிஸ்டர், எப்படி அதை திருப்பணும், ஷாப் வச்சுருக்கேன் வந்து நகையை வந்து எப்படியும் தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருப்பீங்க சிஸ்டர். அதனால் நீங்கள் ஒரு நகையாக திருப்புறதுக்கான வழியை பாருங்கள். ஒரு நகையாக நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஒரு நகையிலையும் வட்டி அசலும் கட்டிக்கிட்டே வாங்க. ஒரு நகையாக நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வந்து திருப்பிட்டோம் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் 4 வருஷமோ 5 வருஷமோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த நகையெல்லாம் திருப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அசட்டு தான். நகை கையில் இருந்தாலே ஒரு தெம்பு தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஷாப்பில் நீங்கள் என்ன ஷாப் வச்சுருக்கீங்களோ அதில் அடிஷ்னலாக வேறு ஏதாவது பண்ண முடியுமா, இன்னும் ஏதாவது பண்ணலாம். இப்போ நாங்கள் கூட எங்கள் வீட்டாண்ட கூட பார்த்திங்கன்னா உதாரணமாக அவங்க வந்து ஒரு ஸ்டேஷ்னரி வச்சுருப்பாங்க. ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கும். அவங்கக்கிட்ட போனீங்கன்னா வளையல் கூட வச்சுருப்பாங்க, சிசர் வச்சுருப்பாங்க, மிஷினு தேவையான டைலரிங் மிஷினுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அது கூட ஜெராக்ஸும் போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஷாப்பில் வேறு எதுனா அது ரிலேட்டடாக வேறு எதனா இன்னொன்றும் பண்ண முடியுமா பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வருமானத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் நகையை வந்து நீங்கள் அந்த வருமானத்தில் எனக்கு தெரிஞ்சு 30-40% நீங்கள் நகை கட்டுற மாதிரி தான் இருந்தால் தான் உங்களால் நகையை வந்து கொஞ்சம் வெளில எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சிஸ்டருக்கு நான் சொல்லிக்கிறேன். என்றைக்குமே நம்பிக்கையாக இருங்க. கடன் வந்து அடைஞ்சிடும். சின்ன வயசாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேணாம். சீக்கிரமே அடைச்சின்னு முன்னாடி வந்துடலாம். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கும். இன்னொரு சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க மோட்டிவேஷனாக. அவங்களுமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அவங்களும் வந்து நல்லா இருக்குது வீடியோ, நீங்கள் இந்த மாதிரி போடுங்கன்னா நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் இன்னும் நிறையவே நான் போடுறேன். எனக்கு நானுமே வந்து சேவிங்ஸ் வந்து எப்படி இந்த மாதத்துலேருந்து இது பண்ணுறேன்றதையும் சொல்கிறேன் சிஸ்டர். நான் வந்து இப்பயுமே வந்து நானும் நகைக்கு வந்து நான் கட்டலைன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அமௌண்ட் எதுவுமே நானும் கட்டலைன்னு. இந்த மாதம் தான் எனக்கு நகைச்சீட்டு முடியுது. அதோடு அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நானுமே கொஞ்சம் நகையில் கட்டலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். நகைச்சீட்டை வந்து நகை பொறுமையாக எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு அது கூடயும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து மாதம் வட்டி அசல் அப்படி கட்டி நகையில் கொஞ்சம் கட்டி திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். அதுதான் நான் இந்த மாதத்துலேருந்து நான் ஒரு பிளான் வந்து கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேன். வேறு ஒன்று. இந்த வீடியோவில் ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.